உன்னை கையெடுத்து கும்பிடுறமா. என் பையன் ரொம்ப நாள் வாழணும். அவனை விட்டுரு. ஆண்டி, பேசினது போதும், நிறுத்துங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்க பையன். இந்த நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ணது நீங்க. ஆக்சிடென்ட்ல மட்டும் என்ன சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. அதான் நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்றல. நீ கிளம்பு. என்ன இருந்தாலும் நீங்க இவ்ளோ கோவப்பட்டிருக்க தேவையில்லை. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல. சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கிளம்புறேங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. காய்மா காய், தக்காளி, வெங்காயம், முருங்கக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கோஸ். காய்மா காய் காய் காய், வெண்டைக்காய், முருங்கக்காய், தக்காளி, பீன்ஸ். காய்மா காய் 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 வாங்கலையோ காய். டே அரவிந்த், வீட்டை பாத்துக்க வந்துடுறேன். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கோஸ், பீன்ஸ். என்ன ரஞ்சினி, காய்கறி வாங்கவா? என்னண்ணே,
எந்த காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. பார்த்தா தெரியல? ரஞ்சினி மேடம், இது எலசா முத்துனதா பார்த்து சொல்லுங்க. என்ன நீலகண்டன், நீங்க காய் வாங்க வந்திருக்கீங்க? சம்சாரம் ஊர்ல இல்ல. அதான். சம்சாரம் ஊர்ல இல்லைன்னா உங்க ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுமே. இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு இருக்கும்போதே ஆடி தீக்கணும் கேசவா. வயசு போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டுமேன்னு வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன மேடம் சொல்றீங்க? அண்ணே கொஞ்சம் எடை போடுங்க. இந்தம்மா பைய பிடிமா. 2 முருங்கைக்காய் போடுங்க. முருங்கவா? இந்தம்மா. வேற என்ன வேணும்? இது எடை போடுங்க. இந்தம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க. இதோ தரேன். இந்தாங்க அண்ணே. சில்லறியா இல்லையாம்மா? சில்லற தரம்மா. சார் உங்களுக்கு என்ன வேணும்? பாவக்காப்பா, இதேப்பா இங்கே போட்டு வச்சிருக்க. தனியா இருக்கட்டுமே தான். தனியா இருக்கிற எல்லாமே பாவக்காய் தான். சார் உங்களுக்கு என்ன காய் வேணும்? இவருக்கு பாவக்காய். இப்ப எனக்கு கோவக்காய் தான் பிடிச்சிருக்கு. அண்ணே நான் அப்புறமா சில்லறை வாங்கிக்கிறேன். சரிம்மா. அந்த சனியம் பிடிச்சவனுக்கு இதே வேலையா போச்சு. இவ்வளவு நேரம் உன்னைய பத்தி தான் டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இருந்தான். தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏதாவது பிரச்சனை ஆயிடாதா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இவனெல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டுறது தான் நமக்கு நல்லது. அது எப்படி ரஞ்சினி விடுறது? புருஷன் இல்லாத பொம்பளைன்றதுனால கூப்பிடுற இடத்துக்குலாம் வந்துருவாங்கன்னு அர்த்தமா? ஓகே சொல்லுவாளா மாட்டாளான்றது அப்புறம். அதுக்காக ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? சின்ன வயசு பொண்ணு, கட்டுப்பாடா இருக்க முடியாது. தோக்குறமோ ஜெயிக்கிறமோ ரேஸ்ல கலந்துக்கணும். இல்லனா வேற எவனாவது கூட்டிட்டு ஓடிடுவான். அதெல்லாம் சரி, அவ தம்பி பத்திரிக்கைக்காரங்கிறத மறந்துடாத. அவனுக்காக தான் நான் பயப்படுறேன். இது அவனுக்கு தெரிஞ்சது இவனை அறுத்து உப்பு கண்டம் போட்டுருவான். அதுக்காக இப்படி சகிச்சுக்கிட்டே போறியா? ஓரளவுக்கு தான் சகிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டை மாத்திட்டு போயிடுவேன். அரவிந்த். என்னக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லிடு. இல்லனா கண்ணுக்குள்ள மணல் விழுந்த மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அரவிந்த், நம்ம வேற ஏரியால வேற வீட்டுக்கு போனா என்ன? இங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்ல. இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போலாமே. அக்கா, இதுக்கே என்ன டியூ கட்டி முடிக்கல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு எங்க எம்டி தான் இனிஷியல் பேமெண்ட் கட்டியிருக்காரு. இல்ல அப்ப நான் வரட்டுமா? பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. ஏதோ நடந்திருக்கு, அக்கா மறைக்கிறாங்க. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. அக்கா, நான் பத்திரிக்கைக்காரன், என்கிட்ட ஏன் மறைக்கிற? உனக்கு ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு நீ சொல்லாட்டி கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ ஏன் கற்பனை பண்ணிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு தோட்டம் வைக்கலாம், செடி வைக்கலாம். இங்கே ஒரு செடி கூட வைக்க முடியல, அதனால தான் சொன்னேன். இவ்வளவுதான் பிரச்சனையா?
வேற என்ன? சாரி மைடி சிஸ்டர், இந்த ப்ராப்ளத்தை அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாத. சென்னையில் இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா குபேரனே ஹவுசிங் லோனை போட்டு கையேந்தணும். எனிவே யோசிப்போம். ம், நெக்ஸ்ட் இயர் எனக்கு இன்க்ரிமெண்ட் வருது. அவுட்டர்ல ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கி போட்டுடலாம். அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம், மெதுவா பார்த்துக்கலாம். அரவிந்த், பேசிட்டு இருந்ததுல டிஃபன் ரெடி பண்ணல, 2 நிமிஷத்துல ரெடி பண்றேன், வெயிட் பண்ண. ஐயோக்கா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். என்னடா கொஞ்ச நேரம் தான் ஆகும். சான்ஸ் இல்லை, நான் சொன்னல மாயா. எங்க சொன்ன? புராணம் இல்ல பாடுன. அந்த மாயோட இன்டர்வியூ தான்க்கா இன்னைக்கு. நான் கரெக்ட் டைமுக்கு போகணும். நான் வரேன்க்கா. பாய், டேக் கேர். பாய். டே சந்துரு, நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சேன்னு நானும் நொந்து போயிருக்கேன்டா. இப்போ நம்மளால என்னடா பண்ண முடியும்? எதையாவது மாற்ற முடியுமா? ஜஸ்ட் லீவ் இட், ஐ சே. இட்ஸ் ஆல் ஃபேட். ஒரு டாக்டர் பேசுற பேச்சாடா இது? விதியை காரணம் காட்டி தப்பிக்கிறது கேவலம். நம்ம படிப்பையும் புத்தியை நாமளே அசிங்கப்படுத்துற மாதிரி. அப்பா, நான் டாக்டரா பேசல, ஒரு ஃப்ரெண்டா 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தப்புன்னா விட்டுடு. சரி, வீடு தேடி வந்த வரன் நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு பிரயத்தனம் பண்ணோம், எவ்வளவு முயற்சிகள் எடுத்தோம். அதை எல்லாத்தையும் மீறி இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குன்னா அதை வேற என்னன்னு சொல்லுவ? விதி. சதியா கூட இருக்கலாம் இல்ல? என்னடா சொல்ற? ஆமாண்டா. முதல்ல பரமேஸ்வரியோட பொண்ணை தான் பிரதாப்க்கு பார்த்திருந்தாங்க. எதேச்சியா மாயாவை பார்த்துட்டு பையன் மனசு மாறிட்டான். அந்த எரிச்சல் பரமேஸ்வரிக்கு இருக்கும்ல, அதனால இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் அவளா கூட இருக்கலாம் இல்ல? டேய், என்னவோ விதியை நம்பினதுக்கு ஒரு டாக்டரான என்ன முட்டாள் நீ. உன்னுடைய இந்த விபரீத கற்பனை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு தெரியுதாடா? டேய், ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுங்கிறது பரமேஸ்வரியோட குணம். ஐ அக்ரி. அதுக்காக இப்படி முட்டாள்தனமெல்லாம் அவன் நடந்துக்க மாட்டாடா. டார்கெட் அவளுது எப்பவுமே எதிரி மேலதான் இருக்கும். இதே பிரதாப்புக்கு நடந்த ஆக்சிடென்ட் நம்ம மாயாவுக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்க, அப்ப நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இது பாரு, இன்னொரு விஷயம், தம் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைய எப்படியும் தம் பக்கம் இழுக்கணும்னு தான் அவ ட்ரை பண்ணுவாளே தவிர ஆக்சிடென்ட்லாம் பண்ணி தீர்த்து கட்ட ட்ரை பண்ண மாட்டாடா. அப்ப லாஸ் அவளுக்கும் தானே. கொஞ்ச நேரத்துக்கு இந்த விபரீத கற்பனை எல்லாம் மூட்டை கட்டி வை. வெளியே போயிடு. ஹாய்மா. டாட், ஆபீஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், இங்க இருக்கீங்க. ஏன்பா போல? என்னாச்சு? இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தெல்லாம் நீயே பாத்துக்க, என்ன எதிர்பார்க்காத. அதான் ஏன்பா? கொஞ்சம் யோசிச்சா உனக்கே தெரியுமா. என்னப்பா, என் நிச்சயதார்த்தம் நின்னதுனால வெக்ஸ் ஆயிட்டீங்களா? ரொம்ப வேதனையா இருக்குமா. டாடி, சம்பந்தப்பட்ட நானே இதை கேஷுவலா எடுத்துக்கிட்டேன், நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நல்லா இப்படி உரைக்கிற மாதிரி சொல்லுமா. டேய், நீ சும்மாறா. உனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா அவ நிச்சயதார்த்தம் தடப்பட்டிருந்தா அப்ப என்னோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். டாடி, நடந்த இன்சிடென்ட்டை நீங்க எப்படி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயம் தானப்பா நின்னு போயிருக்கு, என் வாழ்க்கை ஒண்ணும் முடியலையே. என்னப்பா இது, குழந்தை மாதிரி ஃபீல் பண்றீங்க? அன்னைக்கு என் கூட ஆசிரமத்துக்கு வந்தீங்கல்ல, அங்க என் வயசுல எத்தனை பொண்ணுங்க நிர்கதியா நிக்கிறாங்க தெரியுமா? அப்பா அம்மாவை பறி கொடுத்தவங்க, கல்யாணமாயி புருஷனை இழந்தவங்க, புருஷனால வாழ்க்கையை இழந்தவங்கன்னு ஆளுக்கு ஒரு வேதனைப்பா. அதெல்லாம் மறந்துட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க. அவங்க அனுபவிச்ச வேதனைக்கு முன்னாடி இதெல்லாம் துரும்புக்கு சமம்பா. நீங்க ஃபீல் பண்ற விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஆரம்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்னால தான்ப்பா தைரியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது தப்பா. உண்மையை சொல்லணும்னா அவங்கள பார்த்துதான் நான் இவ்வளவு ஸ்டடியாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டல் போய் பிரதாப்பை பார்த்தேன்ப்பா. பொக்கே கொடுத்து கெட் வெல் சொன்னு விஷ் பண்ணேன். நான் இவ்வளோ ஸ்போர்ட்டிவா இருக்கும்போது நீங்க ஏன்பா இவ்வளோ கவலைப்படுறீங்க? அங்கிள், அப்பாவை எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போங்க. வீட்லயே அடைஞ்சு கிடந்தா இதையே தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏண்டா, மாயா சொன்னதை கேட்டல? இந்த பார், இதுக்கப்புறமும் எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்றுகிட்டு இருந்த இந்த வீட்டு பக்கம் நான் தலையை வச்சு கூட படுக்க மாட்டேன். சந்துரு,
மாயா திடமான பொண்ணுடா. நடந்த எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தட் எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டா பாத்தியா. நம்ம இவகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. சரி வா, பீச்சுக்கு போய் காத்தாட நடந்துட்டு வரலாம். டாட் கிளம்புங்கப்பா, நானும் யோகா கிளாஸ் போயிட்டு வரேன். சரிம்மா. பாய் மாயா. பாய் அங்கிள். ஹாப்பி ஜர்னி டாடி. தேங்க்யூம்மா. பிரியா, பழசெல்லாம் மறந்துட்டு மனசை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ. இந்த லண்டன் ட்ரிப் முடிச்சிட்டு வந்த உடனே உன் மேரேஜ் தான். போதும். இத பாருங்க, பிரியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? நீங்க ஒண்ணு சொல்லி நான் ஒண்ணு சொல்லி அவளை குழப்ப வேண்டாம். குழப்பறேனா? பின்ன நீங்க இவளுக்கு புதுசா ஒரு மாப்பிளைய பார்க்க தேவையில்லை. பிரதாப் தான் இந்த வீட்டு ஒரு மாப்பிளைய பார்க்க தேவையில்லை. பிரதாப் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. இது கன்ஃபார்ம். பரமு, அதான் ஆரம்பத்திலே குழப்பம் ஆயிடுச்சுல. திரும்ப திரும்ப ஏன் அங்கேயே போய் விழணும்? கரெக்ட். பிரதாப் மாதிரி இங்க 1008 பணக்கார பசங்க இருக்காங்க. ஆனா பிரதாப் கிட்ட மனசை பறி கொடுத்தவ இவன் மட்டும்தான். எப்படி எனக்கு யாரும் போட்டியா இருக்க கூடாதோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் யாரும் போட்டியா இருக்க கூடாது. அந்த மாயாவை பின்னுக்கு தள்ளி பிரியாவை அருணாச்சலத்தோட மருமகளை அனுப்பி வைக்கணும். அதுதான் எனக்கு சவால். அதுதான் எனக்கு பெருமையும். புரியுதா? நீங்க லண்டன்ல இருக்கும்போதே இங்க பிரதாப் பிரியாவோட நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நீங்க வாழ்த்து சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, உன்னோட ஆசை அதுதான்னா என்னோட சம்மதமும் அதுதான். போயிட்டு ஃபோன் பண்றேன். டேக் கேர். பிரியா, மேடம், பொக்கே ரெடி. உனக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு மம்மி? உனக்குனா உன்னோட பிரதாப்க்குன்னு அர்த்தம். புரியலையா? பிரதாப்பை போய் பார்த்து இந்த பொக்கையை கொடு. அன்பா ஆதரவா 4 வார்த்தை பேசு. அப்பதான் அவங்க கவனம் உன் மேல திரும்பும். நான் மட்டுமா? நீயும் வாமா. ஏய், எப்போ உன் கூட வரணும், எப்போ உன்னை தனியா விடணும்னு எனக்கு தெரியும். வெக்கப்படாம போயிட்டு வா. அதை இவகிட்ட கொடு. இந்தாங்க மேடம். பத்திரமா போயிட்டு வா. கிரி, இவளுக்கு வண்டி அனுப்புங்க. இருந்து பத்திரமா கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே, போயிட்டு வாடா. ரமேஷ், ரமேஷ் வெளியே கிளம்பிட்டானா? சீக்கிரமே இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். மாயா வந்துட்டாடி. ஹாய் கேர்ள். ஹாய். வெரி குட். எதுக்கு? எதுக்கா? என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனதுல நீ கிளாஸுக்கு வர மாட்டேன்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். கரெக்டா வந்துட்டியே. என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அதே கேக்குறீங்க? மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணமே பிரேக் ஆயிருந்தாலும் நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். இதே பிரிஸ்கோட தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பாவோடயே இருன்னு கடவுள் சொல்லாம சொல்லிட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. சரி விடு. ஏய் மேம் வந்துட்டாங்கடி. ஏய் வாடி. ஓ, எவ்ரிபடி Hi, குட் மார்னிங். master. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மாஸ்டர். கெட் ரெடி. டேய், ஓ ஹேய் மச்சான். படம் போனமே எப்படா? சூப்பர் படம்டா, பாத்தியா? ஏய் மொக்கடா அது. மச்சான், டேய் அந்த யோகா கிளாஸ் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போவோமா? வட அங்க எல்லாம் மொக்க ஃபிகரா இருக்கும்டா. வேற ஏதாவது இடம் இருந்தா சொல்லு, டென்ட் போட்டுருவோம்.
அள்ளுதடா மச்சி ஆ. எல்லா ஃபிகருங்களும் புது ஃபிகருங்களா இருக்குடா. நடுவில் ஒன்று உட்காந்துருக்கு பாரு, அது மட்டும் ரொம்ப அழகா இருக்குடா. மச்சான் ஒரு கல் எடுத்து போடுவோமா? ஓடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆடா, ஏய் கல்லு குடுறா. இந்தாடா புட்றா. மறுபடியும் ஏறிடா. ஆ. ஹொய். பொறுக்கி. ஆட்டா, நம்மளே முறைக்கிறோம். அவரை இன்னொரு கல்லு target ஏறிடா. ஆ? ஆ. என்னடா கண்டுக்க மாட்டேன்றா? ஆ? ஆ. தோடா. ஆ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? கிளம்புங்க. ஆ? பிரதரா? நான் உன்னை சிஸ்டரா ஏத்துக்கிறேன். இவன் என் மாமா பையன். ம்? உனக்கு ஓகேவா? ம்? பொறுக்கி. என்னடா சொன்ன? கை வச்சுட்டாடா. என்னையே அடிச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? உன்ன மாதிரி பொது இடத்துல கீழ்த்தரமா நடந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே பேரு தான், பொறுக்கி. என்ன திமிருடி உனக்கு? ஏய்